நம்ம ஜஸ்ட் வந்து என்பிஎஃப்சி செக்டர் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, ரோல் ஓவர் ரிஸ்க்னா என்ன, அதை மட்டும் பார்த்துக்கலாம். 3 ரிஸ்க் பற்றி பேசுகிறார். என்பிஎஃப்சி செக்டர் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா 3 ரிஸ்க்னால. ஃபர்ஸ்ட் வந்து அசட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச் ரிஸ்க், தென் வந்து ரிஸ்க் ஆஃப் இன்டர்கனெக்டட்னஸ், மூணாவது வந்து ரிஸ்க் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இந்த 3 ரிஸ்க் இருக்கிறதுனால என்பிஎஃப்சிஸ் ஆர் ஃபேசிங் ரிஸ்க் கால்ட் ரோல் ஓவர் ரிஸ்க். இந்த ரோல் ஓவர் ரிஸ்க்னால தான் என்பிஎஃப்சி செக்டர் இஸ் ஃபெயிலிங். ஸோ இந்த 4 ரிஸ்க்கு என்னங்கிறது மட்டும் பார்த்துட்டு வில் வைண்ட் அப் திஸ் யூனிட். ஏன்னா இட்ஸ் டூ டெக்னிக்கல். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து IL&FS ஏன் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறது போகணும். IL&FSங்கிறது இட்ஸ் அ ஷேடோ பேங்க், கரெக்டா? ஸோ வாட் இஸ் அ ஷேடோ பேங்க்? அக்கார்டிங் டு RBI, shadow banking comprises of sets of activities, market contracts, institutions that operate partially or fully outside the regulatory atmosphere. அவங்க பேங்கிங் ரிலேட்டட் விஷயங்கள் தான் பண்ணுவாங்க, பட் தே ஆர் நாட் ரெகுலேட்டட் பை தி RBI ஆர் எனி அதர் ரெகுலேட்டர்ஸ். தே ஆர் டூயிங் ஆப்பரேஷன் சிமிலர் டு பேங்க், பட் தே ஆர் நாட் ரெகுலேட்டட். தட் இஸ் NBFCயோட அதே டெஃபினேஷன் தான். ஸோ அதுதான் வந்து ஷேடோ பேங்கிங். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், மார்க்கெட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் ஆப்ரேட் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி அவுட் சைட் த ட்ரெடிஷனல் கமர்ஷியல் பேங்கிங் செக்டர் ஆர் எய்தர் லைட்லி ரெகுலேட்டட் ஆர் நாட் ரெகுலேட்டட் அட் ஆல். ஸோ இதுதான் வந்து the definition given. So shadow banking consists of a single entity that intermediates between end suppliers and end user of funds. So இந்த single entity na என்னங்கிறது பார்ப்போம். இந்த shadow banking na என்னதுன்னா, see this shadow banking ஓட failure தான் it led to the failure in 2008. 2008ல we faced the very big global slowdown. அந்த ரெசெஷனுக்கு காரணமே வந்து failure of the shadow banks in United States. அதே மாதிரி 10 வருஷத்தில் 2008-9ல் 10 வருஷம் 2018ல் இன்னொரு ஃபெயிலியர் ஆஃப் அ வெரி பிக் ஷேடோ பேங்க் இன் இந்தியா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஷேடோ பேங்கிங் செக்டரோட ஃபெயிலியர் வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் வெரி பிக் ரிப்பிள். ஸோ அவங்க ஊரில் இருக்கிறதே பெரிய ஷேடோ பேங்க் ஃபெயிலியர் ஆனதுனால US எக்கானமி ஃபெயில்ட் அண்ட் தட் லெட் டு ரிப்பிள் எஃபெக்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஷேடோ பேங்க் இஸ் ஃபெயிலிங் டுடே அண்ட் தட் வுட் லீட் டு த ரிப்பிள் எஃபெக்ட் இன் இந்தியா. அதை பற்றி தான் தேர் டெல்லிங். ஸோ IL&FSனா என்னன்னு பார்ப்போம். ஸோ IL&FS இஸ் an intermediary. What they are doing, they are getting funds from various sources. நிறைய சோர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட் வாங்குறாங்க. வாங்கி they are investing in the infrastructure projects. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காருன்னா அந்த ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட காசு கொடுப்பாங்க. இல்லைனா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்க்கு தே வில் பி சப்போர்ட்டிங். தே வில் பி த கான்ட்ராக்டர் அண்ட் தே வில் பி ஃபண்டிங் த கான்ட்ராக்டர். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நடக்குதோ அந்த ஏரியாவில் எல்லாம் தே வில் பி ஃபண்டிங். அதுக்கு காசு வாங்குறாங்க. யார்கிட்ட காசு வாங்குறாங்க? தே வில் பி ரிலீசிங் பாண்ட் or they will be getting loans somewhere or they will be releasing commercial papers. So நம்மளுடைய IL&FSங்கிற இந்த கம்பெனிக்கு வந்து மேஜர் யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு முக்கியமான ஆள், லிக்விட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டைப் எப்படின்னா they are collecting money from a lot of people and they are investing in shares. That share when they are investing, they will be investing in such a way that it is having low risk and குட் ரிட்டர்ன்ஸ் வித்தவுட் எனி லாசஸ். ஸோ அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது. இந்த லிக்விட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ஷேர்ஸ் தே வில் பி இன்வெஸ்டிங் இன் சம் அதர் டெட் அசட்ஸ். ஸோ டெட் அசட்ஸ்னா என்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி கடனாக இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் LDMF இஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் வேர் இட் வில் கலெக்ட் மணி ஃப்ரம் தி பீப்புள். நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு கடன் கொடுக்கும். அதுதான் வந்து LDMF. ஸோ அதான் டெப்ட் மேக்கிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்கே மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் இத்தனை பேர் காசு போட்டதுனால அது பேர் மியூச்சுவல் ஃபண்ட். இது எல்லாமே வந்து டெட்டாக தே ஆர் கிவிங் இட் டு IL&FS மாதிரி கம்பெனி. ஸோ இந்த மாதிரி LDMF அண்ட் CP இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் நிறைய கொடுத்து தான் வந்து IL&FS காட் தி மணி. ஸோ இப்போ ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும்னா தே ஷுட் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்னா கெஸ்டேஷன் பீரியட் இஸ் 5 years 10 years. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும், ரிட்டர்னே வரும். ஸோ அதனால் வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க வாங்குற கடனும் லாங் டேர்மாக இருக்கணும். திஸ் லோன் ஷுட் ஆல்சோ பி லாங் டேர்ம் லோன்ஸ். பட் இந்த LDMFங்கிறது எப்படின்னா இட்ஸ் லைக் டெட் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக வந்து அவங்களுக்கு இன்கம் வர மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வரதுக்காக எப்பவுமே வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். தே ஷுட் மெயின்டைன் தட் பேலன்ஸ் ஷீட் இன் சச் அ வே தட் அப்பப்போ ஷார்ட் டேர்மில் வர அப்பப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த லோன்ஸ் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸுக்கு தேவையான காசு மட்டும் அப்பப்போ கையில் இருக்கிற மாதிரி ரொட்டேஷனில் கையில் வர மாதிரி தே ஹேவ் டு மெயின்டைன் தேர் பேலன்ஸ் ஷீட். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேமெண்ட் வரலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் வரும். அந்த சின்ன சின்ன பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட் இருந்து, அதாவது என்னதுன்னா இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து நல்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தா அந்த ரிட்டர்ன் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா? இப்போ பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டோட ரிட்டர்ன் வர இன்னொரு 5 வருஷம் ஆகும்.
5 வருஷம் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் 10 வருஷம் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா அந்த ரிட்டர்ன் வச்சு இப்போ வாங்கின கடனுக்கு they will be giving the money. ஸோ அதான் மெயின்டைனிங் த குட் பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாமல் சம்டைம்ஸ் காசு இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு they are releasing the commercial paper. ஸோ வாட் இஸ் கமர்ஷியல் பேப்பர்? இட் இஸ் அ கார்பரேட் பாண்ட் மாதிரி. இது வந்து கொலாட்ரல் ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட் டு கெட் மணி ஃபார் தி கார்பரேட்ஸ் ஃபார் தி ஷார்ட் டேர்ம். ஸோ கமர்ஷியல் பேப்பர் வந்து ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ 3 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கமர்ஷியல் பேப்பரோட கெப்பாசிட்டி. தோஸ் கம்பெனிஸ் who are having good credit ratings can release commercial papers and get money from the investors. அந்த கம்பெனி நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்கிறதுனால மக்களும் வந்து without any collateral they are giving short term loans. ஸோ இந்த மாதிரி ஒழுங்கான பேலன்ஸ் ஷீட்டில் காசு இல்லாதப்போ இந்த மாதிரி கமர்ஷியல் பேப்பர் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் காசு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கட்ட வேண்டிய லோனு, அவங்க கட்ட வேண்டிய குட்டி குட்டி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் எல்லாம் கட்டிடுறாங்க. கொஞ்ச நாள் காசு வந்த உடனே இந்த கமர்ஷியல் பேப்பரை சால்வ் பண்ணிடுறாங்க. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த கமர்ஷியல் பேப்பர் 3 மாதம் தான் இருக்கும். அந்த 3 மாதம் கழிச்சு அவங்க கிட்ட காசு இல்லாமல் போகலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, they will do this roll over thing. roll over thingனா என்னதுன்னா, இந்த கமர்ஷியல் பேப்பரை வந்து ஒரு 3 மாசத்துல வந்து ஒரு 10 கோடி கொடுக்கணும்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னொரு கமர்ஷியல் பேப்பரை ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தர்கிட்ட இருந்து. இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பார்த்துருக்கீங்களா, MLM மாதிரி. ஸோ இவருக்கு வந்து 3 கோடி கொடுக்கணும், ஒரு 10 crores வச்சுக்கலாம், 10 crores தரணும். அவரோட மெச்சூரிட்டி பீரியட் வந்துருச்சு. ஸோ இவர்கிட்ட இவங்க வந்து நல்ல ஒரு பெரிய கம்பெனி, அதனால கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருக்கு. இவங்க எப்போ கமர்ஷியல் பேப்பர் ரிலீஸ் பண்ணாலும் வாங்க ஆள் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிடுவாங்க, when you are having good credit rating and strong financing condition, whenever you are releasing commercial paper, people are ready to buy it. ஸோ இப்போ இன்னொரு கமர்ஷியல் பேப்பர் ரிலீஸ் பண்றப்போ இன்னொரு ஆள் வந்து அந்த 10 கோடி கொடுத்து வாங்கிடுவார். ஸோ இந்த 10 கோடி வச்சு இவருக்கு கொடுத்து இவர் அமைச்சிருவாங்க. இப்போ இவரோட டைமில் வரப்போ என்ன பண்ணுவாங்க, சின்ஸ் ஸ்டில் தே ஆர் ஹேவிங் குட் கிரெடிட் ரேட்டிங், இன்னொரு கமர்ஷியல் பேப்பர் ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணி அதோட காசு வாங்கி இது கொடுத்துடலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரோலிங் ஓவர். ரோலிங் ஓவர் அப்படியே ரோல் ஓவர் பண்ணிகிட்டே போயிட்டு ரெகுலராக வந்து ஃபினான்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இவர் 10 கோடி கொடுக்கணுங்கிறதுக்காக இவர்கிட்ட நம்ம புதுசாக வாங்கணும், இது வாங்காமல் இவர்கிட்டயே நெகோஷியேட் பண்ணுவாங்க. நீ உன்னுடைய கமர்ஷியல் பேப்பர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணு, 3 months லோன் கொடுத்தீங்களே அது அப்படியே 6 months லோன் ஆக்கிக்கோ, 6 மாதம் கழிச்சு கொடுக்குறேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறேன். இல்லைனா வந்து 3ஆவது மாதம் முடிகிறப்போ லோன் மெச்சூரிட்டி வந்தாலும் திருப்பி கட்டணும், நீ 6 மாதம் கழிச்சு கொடுக்குறேன், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 0.5 கட்டிக்கிறேன். இந்த மாதிரி ரோல் ஓவர் பண்ணலாம். யூ கேன் டூ ரோல் ஓவர் பை டூயிங் திஸ் மல்டி லெவல் திங். இன்னொருத்தர்கிட்ட இருந்து காசு வாங்கி கொடுக்கலாம், ஆர் அவர்கிட்டயே நெகோஷியேட் பண்ணி ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா டைம் கூட எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரோல் ஓவருக்கு வந்து நம்ம கேட்குறப்போ அவங்களாம் ஒத்துப்பாங்க, ஏன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் கம்பெனி வித் குட் கிரெடிட் ரேட்டிங். ஸோ இதெல்லாம் யாரால பண்ண முடியும்னா கம்பெனி விச் இஸ் ஹேவிங் குட் கிரெடிட் ரேட்டிங். ஸோ IL&FSக்கு நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருந்தது, அதனால நல்ல ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆயிடுச்சு, தே couldn't mobilize this a few commercial papers. இந்த அசட்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்களே, இங்கேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபால் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி ஸ்லோ டவுன் இன் இந்தியன் எக்கானமி. இப்போ நம்ம இந்தியன் எக்கானமிக்கு வரலாம். 2011க்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் தி குளோபல் ஸ்லோடவுன் ஆல் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் லாஸ் ஆகிட்டு டிலே ஆகிட்டு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்லாம் வராமல் எல்லாமே NPA ஆகிட்டே வருது. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் பிக்கப் ஆகலை. ஸோ நோ ரிட்டர்ன்ஸ் கேம் ஃப்ரம் எனிவேர். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டும் லாஸ் மேக்கிங் ஆயிடுச்சு. அதோட எஃபெக்ட்ல இப்போ என்ன ஆயிடுது, ஆல் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் லாஸ் ஆன பிறகு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. கமர்ஷியல் பேப்பரும் எவ்வளோ மொபைலைஸ் பண்ணுமோ பண்ணியாச்சு. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பேப்பர் வாங்கினவனுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க IL&FS. தே டிஃபால்ட்டட் ஒன் கமர்ஷியல் பேப்பர். IL&FS டிஃபால்ட்டட் ஒன் கமர்ஷியல் பேப்பருங்கிற நியூஸ் வந்து ரிலீஸ் ஆன பிறகு என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டில் இருக்கிற IL&FSக்கு வந்து கமர்ஷியல் பேப்பரை டிஃபால்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் இன் அ வெரி ரிஸ்கி சுச்சுவேஷன். ஸோ அதனால வி ஆர் நாட் ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுச்சு, இது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து சும்மா இருந்தாங்க. இந்த LDMF இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கி இஸ் இன்வெஸ்டிங். வாட் இட் இட் வாஸ், IL&FS வாங்கின கமர்ஷியல் பேப்பர் டிஃபால்ட் பண்ணிச்சுங்கிற நியூஸ் வந்த பிறகு வாட் தே டிட், இந்த மக்கள்லாம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டிருந்தாங்களே, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம LDMFல போட்டிருக்கோம், LDMF IL&FSல போட்டிருக்கான்னு உட்காந்துருந்தாங்க. இவங்க எல்லாருமே அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டை ரெடீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ IL&FS போயிடுச்சு, நம்ம போட்ட மியூச்சுவல் ஃபண்டை ரிடம் பண்ணிடலாம், இப்போ எனக்கு காசு கொடு, இப்போ எனக்கு காசு கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிடம்ஷன் ரிஸ்க். ரிடம்ஷன் என்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் வந்து திருப்பி வாங்கிக்கிறீங்க, எனக்கு கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி கொடு கேட்கறது தான் ரிடம்ஷன். அந்த மாதிரி இவங்க காசு போட்டவங்க எல்லாரும் ரிடம்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் ரிடம்ஷன் பண்ண ஆரம்பிச்சோடனே இந்த LDMF கம்பெனி என்ன பண்ணிடுச்சு, இந்த IL&FSக்கு அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டில் கம்மி ரேட்டில் வித்துட்டாங்க. இதை விற்றா போதும், இதை விட்டு வெளியே வந்துடலான்னு வித்துட்டாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்த பிறகு இதெல்லாம் நடக்குது, ரிடம்ஷன் நடக்குது. ரிடம்ஷன் வந்தோடனே LDMF வந்து தே சோல்ட் ஆல் தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் IL&FS. அவங்களோட IL&FSோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்ற பிறகு என்ன ஆயிடுச்சு, ஒரு LDMF கம்பெனி வந்து IL&FSோட ஷேரை மார்க்கெட்டில் கம்மி ரேட்டுக்கு வித்துட்டு போகிறாங்க. அப்போ IL&FSக்கு என்ன தான் ஆச்சு, அந்த மாதிரி மக்கள் எல்லாமே பதற்றமாயிட்டு இதோட கிரெடிட் ரேட்டிங் எல்லாம் ஃபால் ஆகிட்டு இவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே அப்படி விற்க ஆரம்பிச்ச உடனே he is not at all now getting money to invest anymore.
இவர் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே என்னவா இருக்கு, பாதியில் ஸ்டால் ஆயிருக்கு, எல்லாம் இல்லிக்விட் அசெட்ஸ். இந்த இல்லிக்விட் அசெட்ஸை வித்துமே சால்வ் பண்ண முடியாது. இவங்க யாருமே இப்போ இன்வெஸ்ட் பண்ண ரெடியாகவும் இல்லை, மார்க்கெட்டில் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த கிரைசிஸ் ஆஃப் IL&FS. இப்போ என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னா, இவங்க இத்தனை வாட்டி கமர்ஷியல் பேப்பர் கொடுத்து வாங்கி வாங்கி ரோல் ஓவர் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இருந்ததுதான் அவங்க சிபிக்கே போயிருக்க மாட்டாங்க. பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இல்லைங்க அர்த்தங்கிறனால தான் சிபிக்கு போயிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இல்லாத கம்பெனிக்கு எதுக்கு கிரெடிட் ரேட்டிங் ஹையாக இருக்குது? அப்போ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலாம் காசு வாங்கிட்டு சேல் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிக்கு மேலே ஒரு கொஸ்டின் வந்தது. இதே கொஸ்டின் தான் 2009 யூஎஸ்லையும் எழுப்புனாங்க, அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ த சேம் திங் இஸ் ரிப்பீட்டிங் அகைன். ஸோ திஸ் இஸ் திஸ் என்டையர் IL&FS இஷ்யூ. ஸோ இதில் 3 ரிஸ்க்கு. என்ன ஒரு ரிஸ்க்குனா, ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து அசட் அண்ட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச். லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது. யுவர் அசட்ஸ் ஆர் லாங் டேர்ம் பட் யுவர் லயபிலிட்டி இஸ் ஷார்ட் டேர்ம். திஸ் இஸ் அசட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச். இந்த அசட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச் இருக்கிறது முதல் ரிஸ்க். இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், யாரையும் பண்ண விடக்கூடாது இனிமேல் NBFCயில். ரெண்டாவது ரிஸ்க் வந்து இன்டர் கனெக்டட் ரிஸ்க், இன்டர் கனெக்டட்னஸ் ரிஸ்க். இன்டர் கனெக்டட்னஸ் ரிஸ்க்னா இட் இஸ் அ ரிஸ்க், இட் இஸ் இன்டர் கனெக்ஷன் பிட்வீன் த இன்வெஸ்டர்ஸ் இந்த LDMF அண்ட் தி IL&FS. ஸோ இந்த LDMF செக்டருக்கும் இந்த மாதிரி NBFCஸ்க்கும் இருக்கிற இன்டர் கனெக்டட்னஸ். ஒன்ஸ் இந்த IL&FS ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஹவு குவிக்லி தே ஆர் ரிடம்ஷனிங் இட். ஒரு NBFC செக்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்து அதோட இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களோட மியூச்சுவல் ஃபண்டை ரிடம்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்டர் கனெக்டட்னஸ். தேர் இஸ் சம் இன்டர் கனெக்டட்னஸ் பிட்வீன் திஸ் NBFC அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதுதான் இன்டர் கனெக்டட்னஸ் ரிஸ்க். மூணாவது என்ன ரிஸ்க்னா பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்காக இல்லாத ரிஸ்க். இந்த 3 ரிஸ்க்குமே வந்து நடக்கும்போது தான் என்ன ரிஸ்க் நடக்குது, ரோல் ஓவர் ரிஸ்க் நடக்குது. ரோல் ஓவர் ரிஸ்க்னா என்ன? ரோலிங் ஓவர்னா யூ ஆர் ரோலிங் ஓவர் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ இவருக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு இன்னொருத்தர்கிட்ட இருந்து ரோல் ஓவர் பண்ணுறீங்க, இல்லை அவர்கிட்டயே ரீநெகோஷியேட் பண்ணுறீங்க. அதுதான் வந்து ரோலிங் ஓவர் ஆஃப் யுவர் லோன்ஸ். அந்த ரோல் ஓவருங்கிறது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட்டே அதான் பண்ணும். நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிலாம் கொடுத்துருக்குல, கவர்மெண்ட் இட் செல்ஃப் வில் ரோல் ஓவர் தேர் கவர்மெண்ட் செக்யூரிட்டி டியூரிங் த மெச்சூரிட்டி டைம். ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணுவாங்க. ஸோ ரோல் ஓவர் நடக்கிறது தப்பு இல்லை, பட் ரோல் ஓவர் ரிஸ்க் தான் இட்ஸ் வெரி பிக் ரிஸ்க். இஃப் யூ ஆர் ஹேவிங் அ புவர் அசட் லைபிலிட்டி மிஸ்மேட்ச், அசட் லைபிலிட்டி மிஸ்மேட்ச் இருந்தால் அசட் லைபிலிட்டி ரிஸ்க் வரும். இன்டர் கனெக்டட் ரிஸ்க் வந்து இல்லைனா பேலன்ஸ் ஷீட் ரிஸ்க் வந்ததுன்னா தட் வில் லீட் டு ரோல் ஓவர் ரிஸ்க். தட் கம்பெனி cannot roll over their own investments because of falling credit rating agencies credit rating. No one will buy their commercial paper, so that will lead to rollover risk. And the rollover risk naala da NBFCs are failing. So what he is suggesting, இது எல்லாமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவர் வந்து ஒரு ரெண்டு பக்கத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பட் நான் ஒரு 4-5 பக்கத்தை சேர்த்துக்கிட்டேன். ஒரு சில கதைகள்லாம் எக்ஸ்ட்ரா சொன்னால் தான் வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் த ஓல்டர். இது இத்தனை கதையும் அவர் சொல்லலை. பட் இத்தனை கதையும் தெரியணும்னா உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ கதை தெரிஞ்சிருந்தா தான் இத்தனை கதையும் புரியும். அதனால ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தட் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து எக்கனாமிக் சர்வேக்குள்ளே வருவோம். இவர் இந்த ரோல் ஓவர் ரிஸ்க் பற்றி பேசிட்டு ஹவு திஸ் ரோல் ஓவர் ரிஸ்க் இன் IL&FS, ஹவு திஸ் ரோல் ஓவர் ரிஸ்க் வாஸ் இன் DHFL, அதை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த கதையோட நமக்கு இதுதான் முக்கியம். ரோல் ஓவர் ரிஸ்க்னா என்ன, இன்டர் கனெக்டட் ரிஸ்க்னா என்ன, அசட் லைபிலிட்டி ரிஸ்க்னா என்ன, அதுதான் நமக்கு ப்ரிலிமினரியில் வரப்போகுது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இப்போ அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி 3 ரிஸ்க் இருக்குல்ல, இந்த 3 ரிஸ்க்கையும் முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிகேட்டர்ஸ் ரெடி பண்ணுங்க. டெவலப் அ ஹெல்த் ஸ்கோர். எல்லா NBFC இனிமேல் ரெஜிஸ்டர் பண்ணானா அவனுக்கு ஹெல்த் ஸ்கோர் ஒன்று கண்டுபிடிங்க. அந்த ஹெல்த் ஸ்கோரை வச்சுக்கிட்டு we can predict that he is going to fail. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாரு, அவரே ஒரு ஹெல்த் ஸ்கோர் ரெடி பண்ணுறாரு. ஹெல்த் ஸ்கோர் அவரே ரெடி பண்ணி இந்த IL&FSோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கடந்த 10 வருஷத்தை வந்து அந்த ஸ்கோர் படி கால்குலேட் பண்ணுறாரு. இப்போ நம்ம இங்கே வரலாம். ஸோ அந்த இதான் வந்து அவர் போட்ட டயக்ராம். அசட் சைட் ஷாக், அசட் லைபிலிட்டி மிஸ்மேட்ச்னால ஒரு ரிஸ்க் வரலாம், இல்லை இன்டர் கனெக்டட்னஸ் வித் LDMF செக்டர்னால ரிஸ்க் வரலாம், இல்லை வந்து ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேட்டிங் ரிலியன்ஸ் அதாவது பேலன்ஸ் ஷீட்னால ரிஸ்க் வரலாம். இந்த 3 ரிஸ்க்குனால தேர் இஸ் அ ரிடம்ஷன் ரிஸ்க் இந்த LDMF செக்டர் அண்ட் தட் வில் லீட் டு ரோல் ஓவர் ரிஸ்க். இதுதான் வந்து எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்குற அந்த டயக்ராம். இப்போ அந்த டயக்ராம் புரியுதுல்ல, நான் அது இந்த மாதிரி டயக்ராமில் போட்டிருக்கேன். கான்செப்ட் அதே தான். ஸோ கிளியர் தானே எதுக்கு வந்து தி செக்டர்ஸ் ஆர் ஃபெயிலிங். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க்கை வந்து ஜஸ்ட் ரிமெம்பர். இது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் எக்கனாமிக் சர்வே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, RBI இவங்களாம் முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, இனிமேல் NBFCவும் வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு வந்து என்ன லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா என்ன, அடுத்த 30 நாளைக்கு உங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அவுட்ஃப்ளோக்கு தேவையான லிக்விட் அசட் யூ ஹேவ் டு மெயின்டைன். உங்களுக்கு அடுத்த 30 நாளைக்கு இவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய லிக்விட் அசட்ஸ் காசு கொடுக்கறதுக்கு யூ நீட் லிக்விட் அசட். நீயும் LCR மெயின்டைன் பண்ணும் இனிமேல். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக RBI இஸ் ஆல்சோ ட்ரைங் டு கம் அண்ட் ரெகுலேட் தி NBFCs. ஸோ இனிமேல் IL&FS வந்து they have to all this NBFC sector they have to maintain this liquidity coverage ratio. ஸோ NBFC இஷ்யூ அவ்வளோதான். இது புரிஞ்சிச்சுல இந்த 3 ரிஸ்க்கும்.